காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வகுப்பு 2 பாடம் தமிழ் 2ஆம் பருவம் தலைப்பு 3 பூம் வண்டி. பூம் வண்டி இது ஒரு பாடல். இந்த பாடலை பார்க்கலாமா? பாடலை கவனமாக கேட்டீர்கள் அல்லவா? இப்போ அந்த பூம் வண்டி பாடலை நம்ம வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ வாசிக்கலாமா? பூ இம் பூம் பூ இம் பூம் 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 பூ இம் வா இண்டி பூம் 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 வண்டி பூ ர இப் ப ட இப் புறப்பட போகுது போகுது ஏறிடுங்க ஏறிடுங்க பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆ இ ஷா ஆயிஷா வா இன் டி இ இன் வண்டியின் ஓ இட்டு ந ரா இம் ஓட்டுநராம் ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம். ந ல நு இம் நலனும் ஷேரி நு இம் ஷெரினும் பயணிகளாயும் பயணிகளாம். மாணவர்களே, இந்த பாடல் வரிகளில் சில புது எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்கள் முதல் வகுப்பில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்ன எழுத்து அப்படின்னா வடமொழி எழுத்துக்கள். இந்த பாடல் வரிகளில் உள்ள வடமொழி எழுத்து எது அப்படிங்கிறத அடையாளம் காட்டுங்க பார்க்கலாம். இந்த ஷா, இந்த வரிகளில் ஷே, ஷா ஷே, இது ரெண்டும் வடமொழி எழுத்து. இந்த வரிகளில் உள்ள வடமொழி எழுத்து. அடுத்த வரிகளில் என்ன வடமொழி எழுத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? தலைநகர் தலைநகர், டே இல்லி டெல்லி, பா இர் இத்தி ட லா இம் பார்த்திடலாம் தலைநகர் டெல்லி பார்த்திடலாம். இப்போது நமது தமிழ்நாட்டின் தலைநகர் எது உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே? தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? டெல்லி. இந்த டெல்லி தான் என்னது? தமிழ்நாட்டின் தலைநகரம். புது டெல்லி தான் தமிழ்நாட்டின் தலைநகர். ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் கூட ஸ்ரீநகர் கூட போய் வரலாயும் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். இந்த ஸ்ரீநகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம காஷ்மீர் இருக்கு இல்லையா? காஷ்மீர் நாட்டின் தலைநகரம் அதான் எதுனா ஸ்ரீநகர். காஷ்மீர் காஷ்மீர் இந்த காஷ்மீர் நாட்டின் தலைநகரம் தான் இது இந்த ஸ்ரீநகர். காடு மலைகளில் காடு மலைகள் பல தாண்டி பல தாண்டி கட இக்க இப் கடக்க போகுது போகுது
பூ இம் வ இண்டி பூம்வண்டி. தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம், காடு மலைகள் பல தாண்டி கடக்கப் போகுது பூம்வண்டி. இந்த வரிகளில் உள்ள வடமொழி எழுத்து எது? இந்த ஸ்ரீ. இப்போ அடுத்த வரியை பார்க்கலாமா? ஆ இக்ரா ஆக்ரா, நஹரின் நகரின், தா இஜ் மஹா இல் தாஜ்மஹால், ஆக்ரா நகரின் தாஜ்மஹால். தாஜ்மஹால் எங்கே உள்ளது? இந்த ஆக்ரா நகரில் உள்ளது. இந்த ஆக்ரா நகர் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம். உ இத் தி ர இப் பி ர தே ச இம். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த ஆக்ரா நகர் உள்ளது. இந்த ஆக்ரா நகரில் தான் என்ன இருக்குது? இந்த தாஜ்மஹால் அமைந்துள்ளது. அடுத்தது காஷ்மீர் காஷ்மீர், ரோஜா இத் தோ இட்ட இங்காயில் தோட்டங்கள், ரோஜா தோட்டங்கள். காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். காஷ்மீருக்கே அழகு சேர்க்கக்கூடியது எதுனா இந்த ரோஜா தோட்டம். இது ஒரு சுற்றுலாத்தலம். காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பா இர் இக்க பார்க்க, அழைக்குது அழைக்குது, பூ இம் வ இண்டி பூம்வண்டி. பூர இப்பட இப் போகுது புறப்பட போகுது, ஏறிடு இங்க ஏறிடுங்க. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள், பார்க்க அழைக்குது பூம்வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. மாணவர்களே, இந்த வரிகளில் உள்ள வடமொழி எழுத்து எது? இஜ், ஹா, இஜ், ஜா. இந்த 4 எழுத்துக்கள் தான் இந்த வரிகளில் உள்ள வடமொழி எழுத்துக்கள். மாணவர்களே, இப்போ நான் உங்களுக்கு நிறைய வடமொழி எழுத்துக்களை இப்போ அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டுகொண்டு நான் வாசிக்க திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? நீங்களும் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாசிப்பு திறன் பயிற்சி வளரும். இப்போ இந்த முதல் எழுத்து, இது என்ன எழுத்து? இஜ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ. அடுத்தது இஸ், இஸ், ஷ, ஷ, ஷி. அடுத்தது இது என்ன எழுத்துனா இச், ஷ, ஷ, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷே, ஷே, ஷை. இது என்ன எழுத்துனா இஹ், ஹ, ஹா, ஹி, ஹி, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை. இது என்ன எழுத்து? ஸ்ரீ. மாணவர்களே, இந்த வடமொழி எழுத்துக்களை ஒரு எழுத்தாக நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லிக்கொண்டே எழுத்துக்களை அடையாளம் கண்டுகொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த வடமொழி எழுத்துக்கள் கலந்த பல சொற்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதில் எது வடமொழி எழுத்து கலந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன பண்ணனா எவரெஸ்ட். ஏ வ ரே இஸ் இச், எவரெஸ்ட். மாணவர்களே, இந்த எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா இந்த எவரெஸ்ட் சிகரம் தான். இமயமலையின் நேபாள நாட்டிற்கு உட்பட்ட பகுதியில் இந்த சிகரம் அமைந்துள்ளது. உலகின் உயர்ந்த சிகரம் எது? இந்த எவரெஸ்ட் சிகரம். உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் இமயமலையின் நேபாள நாட்டிற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இப்போ இந்த எவரெஸ்ட் இதில் உள்ள வடமொழி எழுத்து எது? இந்த இஸ், இந்த வடமொழி எழுத்து தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ரோஜா, ரோஜா, ரோஜா. இதில் உள்ள வடமொழி எழுத்து ஷா. இந்த ரோஜா மலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். பல வண்ணங்களில் இருக்கும் இந்த ரோஜா. அடுத்தது இது என்னது? இதுதான் தாஜ்மஹால். தா இஜ் ம ஹா இல், தாஜ்மஹால். இதில் வடமொழி எழுத்து இஜ்ஜு, த ஹாவ் தான் வடமொழி எழுத்து.
இந்த தாஜ்மஹால் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பாடலில் படித்தோம் இல்லையா, எங்கே இருக்குது? ஆக்ரா நகரில் இருக்குது. எங்கே இருக்குது? ஆக்ரா நகர். ஆக்ரா நகர். இந்த ஆக்ரா நகர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேசம். தாஜ்மஹால் எங்கே அமைந்துள்ளது? ஆக்ரா நகர். அந்த ஆக்ரா நகர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. உலக அதிசயங்கள் 7 உலக அதிசயங்களில் ஒன்று தான் என்னது? இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, ஃபுல்லாக பளிங்கு கற்களால். தாஜ்மஹால் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இந்த தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னா ஷாஜஹான் அப்படிங்கிற முகலாய மன்னர். இவர் தான் யாருன்னா ஷாஜஹான். இந்த மன்னர் தான் என்ன பண்ணாருன்னா இந்த தாஜ்மஹாலை கட்டினார். யாருக்காக கட்டினார்னா அவரது மனைவி யாருன்னா மும்தாஜ். மும்தாஜ். அவரது மனைவி இளம் வயதிலேயே இருந்துட்டாங்க. அவங்களுடைய ஞாபகமாக, காதல் சின்னமாக தான் என்ன பண்ணார் அவர்? இந்த ஷாஜஹான் வந்து தாஜ்மஹாலை கட்டினார். அதான் யார்? ஷாஜஹான். ஷாஜஹான். இதோட வடமொழி எழுத்து ஷா ஷ ஹா. ஷாஜஹான். இந்த 3 எழுத்துக்கள் தான் வடமொழி எழுத்துக்கள். நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.